ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன ஒர்க்கெல்லாம் செய்கிறோம் அந்த ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து காலையில் நான் எந்திரிச்சதும் மாடெல்லாம் போய் கறவை போட்டு வந்தாச்சு. கறவை போட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி வந்து பூரியும் சும்மா ஒரு ப்ளைனான வெங்காய குருமாவும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பல்லேரி வெங்காயம் நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுடலாம். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு, கேரட் இந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை. நான் வந்து சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு ஒரு அவசரத்தில் செய்கிற மாதிரி ஒரு குழம்பு வந்து வைக்கிறேன். பெரும்பாலும் வந்து எங்கள் வீட்டில் நான் இந்த குருமா தான் வைக்கிறது. இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கட்டுங்க. இந்த பக்கம் பாருங்கள், காலையில் எவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருக்குன்னு. நம்ம சீதா மரத்தில் பாருங்கள், ஒரு பழம் மேலே பழுத்துருக்கு. இதை வந்து ஏதாவது ஒரு குதிரை ஏதாவது வச்சு தான் ஏறி மேலேருந்து பறித்து எடுக்கணும். நமக்கு காலையிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் நேரம் எப்படி தான் போகுதுன்னு தெரியாது. ஆனால் டக்குன்னு போயிடும். இந்தளவுக்கு ஏதோ 2 வேலை இருந்துகிட்டே தான் இருக்குங்க. இது பாருங்கள், அவ்வளோதான். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நல்லா போட்டு அது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். அது கூடவே கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நல்லா வந்து இந்த தக்காளியோடு இது நல்லா வெந்துடட்டும். அப்புறம் வந்து கொஞ்சம் கடல மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து பூரிக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து பூரிக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே சமயம் சப்பாத்திக்கு வந்து மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டாக வரும். நீங்கள் கரைச்சி வச்சுருக்க கடல மாவை வந்து குருமாவில் சேர்த்துக்கலாம். கடல மாவை ஊற்றுனது கைவிடாமல் நல்லா வந்து கிளறி விடணும். இல்லைன்னா வந்து கடல மாவு வந்து கட்டி சேர்ந்துருங்க. அவ்வளோதான். இந்த பச்சை வாசனை ஒரு 5 நிமிஷத்தில் போயிடும். போனதும் உடனே இந்த குருமாவை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் பூரிக்கு வந்து நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். நான் அப்படியே வந்து நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்தால் ஓகே. பூரிக்கு வந்து மாவு நல்லா கெட்டியாக பிசைகிற வரைக்கும் நமக்கு பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். அதுக்காக மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கணும். சாப்பிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மாடெல்லாம் தண்ணியை காட்டி இப்போ தான் வந்து கட்டிட்டு வந்தேன். வேறு கொஞ்சம் ஏமாந்தோம்னா மேலே விட்டு ஏற்றிடுவாளுங்க போல்றது. லீவு விட்டாலும் போது பிள்ளைகளுக்கு ஒரே குஷி தாங்க. எந்நேரம் சைக்கிள் ஓட்டுறதுன்னு அடடடா. மாடெல்லாம் கட்டிட்டு பூரா அவங்கள்ட்ட பில்லெல்லாம் அள்ளி போட்டுட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த கோழி வந்து ஒரு 4 நாள் இங்கே தான் முட்டை விட்டுட்ருக்குது. அது எங்களுக்கே தெரிலிங்க. இதோட சீட்டில் போய் விட்டுட்டு இருந்துருக்குது. நான் பில்லு வந்து பின்னாடி இருக்கிறது, நான் முன்னாடி அதை சீட்டில் இருக்கிறதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் பில்லை இருக்கிறவங்க வந்து அன்றைக்கி பில்லை இருக்கிறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் பார்த்துட்டு முட்டையை வந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது முட்டை அங்கே விட்டுட்டுருக்குங்க. அதுவும் ஒரு முட்டை வந்து கீழே விழுந்து உடஞ்சி கிடந்தது. அப்படியே மஞ்சள் கருவெல்லாம் கிடந்ததுங்க. அப்புறம் அந்த இருந்த முட்டையை வந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் சின்ன மேடமால் இந்த சைக்கிள் மண்ணில் ஓட்ட முடியறது இல்லை, அது சைடு சக்கரை இருக்கிறதுனால. அப்புறம் அக்காவும் தங்கச்சி இன்றைக்கி தான் புதுசாக வந்து டபுள் ஸ்விட்ச் ஓட்டுறதுக்காக வந்தா. ஓட்ட முடியல, ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. இது கரெக்டாக பாருங்கள், நான் வீடியோ எடுத்து அது முட்டை கரெக்டாக போட்டுச்சு. எப்படி நின்றுட்டுருக்குது பாருங்க. இதே சும்மா நேரம் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போனோம்னால ஓடிடுங்க. முட்டை போட்ட
அந்த ஒரு சித்த நேரத்துக்கு வந்து இப்படியே தான் நிற்கும். ஒரு நான் தட்டிட்டு அந்த முட்டையை வந்து எடுத்துகிட்டு போனேன். இது பாருங்கள், எல்லாம் இந்த வண்டியை சுற்றி தான் முக்கால்வாசி எல்லா கோழியுமே மதிய நேரம் நிற்கிது. அப்புறம் இதை கொண்டு வந்து எங்கள் அத்தைகிட்ட கொடுத்துட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த டியூட்டியெல்லாம் அவங்களோடதுங்க, முட்டையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறது. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு குட்டி நாய் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது பேர் வந்து சிப்பிப்பாறை. நல்ல பெரிய நாயாக வரும். சாருக்கு இந்த அட்டைப்பெட்டியை வச்சுருந்தோம் அப்படின்னா தான் வந்து சத்தம் இல்லாமல் படுத்துருக்குங்க. அட்டைப்பெட்டியை எடுத்துட்டோம் அப்படின்னா போகுது, வாழ்னு கத்திக்கிட்டே கிடக்கும். சரி, நம்ம மதியத்துக்கு ஏதாவது செய்யலாம். நான் வந்து இப்போ கவுனி அரிசி வந்து மாவு அரைச்சதுலேருந்து ரெகுலராகவே மதியம் வந்து நம்ம வீட்டில் கவுனி அரிசி கஞ்சி தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்றப்ப வெயிட் லாஸ் ஆகும்னு வந்து ஒரு இதில் பார்த்தேன். மாவு பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நம்ம தேவைக்கு எடுத்து போட்டுக்கலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி மாவு வந்து போடுறேன். ஒரு 2.5 கரண்டி போட்டுக்கலாம், அதுவே போதும் நமக்கு. அங்கே வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அது கூடவே வந்து நம்ம உப்பும் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். இந்த மாவை வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ரொம்ப ஈஸியான வேலைங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நேரம் சங்கட்டமாக இருக்குது சமைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சோம்னா கூட டக்குன்னு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கிளறி ஊற்றி கஞ்சி வச்சிடலாம். அவ்வளோதான், தண்ணி கொதிச்சிருச்சு. இல்லை நம்ம வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்குவோம். அளவாக போட்டுக்கலாம், அப்புறம் வந்து பத்தலை அப்படின்னா கடைசியாக போட்டுக்கலாம். இனி இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை இந்த தண்ணியில் ஊற்றி அப்படியே கிளற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கட்டி பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. சாதாரணமாக கஞ்சியாட்ட நல்லா அப்படியே சும்மா அப்படியே கிளறி விட்டுட்டு கை எடுத்துட்டோம்னாலே அதுவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். கொதித்து அந்த வாசம் வரும், அதுதான் கரெக்டான ஒரு பதம். இது வந்து சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப விதையாக இதாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வராது. இந்த அரிசி வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான், நான் கஞ்சி வந்து ஆறிடுச்சு. இது கூட வந்து நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம். கூடையே வந்து தயிர் யாருக்கு பிடிக்குது அப்படின்னா தயிர் வந்து இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயமும் தயிரும் ஊற்றி இந்த கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மக்ரோன் தான் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 3 முட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, சர்க்கரை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையோட மஞ்சக்கருவு இல்லாமல் வெள்ளைக்கருவை மட்டும் எடுக்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு துளி கூட மஞ்சக்கருவு வந்து கலக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா இந்த ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து அவனில் தான் செய்வாங்க, குக்கரில் யாரும் இதை செய்ய மாட்டாங்க. நான் வந்து சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக இதை வந்து செய்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்குவோம். திருச்செந்தூர் போயிட்டு வர்ற வழியில் கண்டிப்பாக தூத்துக்குடியில் தூத்துக்குடியோட ஃபேமஸ் இந்த மக்ரூன் வாங்காமல் கண்டிப்பாக வரவே மாட்டோம். ஏன்னா பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மக்ரூன். அதனால ரொம்ப நாளாகவே செய்யலான்னு நினச்சிட்டே இருந்தேன்.
ஆனால் வந்து குக்கரில் நம்ம வடைச்சட்டி வச்சு செய்கிறப்ப இது வந்து எப்படி வரும்னு தெரியல, அதனாலயே செய்யாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல செஞ்சே பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. இது கூடயே 1/2 டம்ளர் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா அடித்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 1/2 டம்ளர் சர்க்கரையை போட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிடணுங்க. இன்னுமே ஒரு நிமிஷம் அடிச்சுக்கலாம். நம்ம வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு அப்படி புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அப்படியே நிற்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு பதம். பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரம் நல்லா அடித்து எடுத்தாச்சுன்னு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. அவ்வளோதான். நம்ம வந்து வடைச்சட்டியை வச்சு நல்லா வந்து காய வச்சிட்டேன். மேலே வந்து தட்டில் எண்ணெயை தடவி மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே அப்படியே வந்து புழிஞ்சு விட்ருவோம். நான் ஒரு உப்பு கவரை தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கிறத வந்து போட்டுக்கலாம். நல்லாவே வருது. எல்லாமே நல்லா கரெக்டாக செஞ்சுருந்தேன். ஆனால் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு. இதை புழிஞ்சு விட்றப்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஏதோ குழந்தைங்க விளையாடுற மாதிரியே இருந்தது. அவ்வளோதான். இதை வந்து எல்லாம் எடுத்து பண்ணியாச்சு. மூடி வச்சுருவோம். மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படித்தாங்க இருந்தது. நல்லா ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு. ஆனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு தான் வந்திருந்தது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஆனால் வந்து அடியில் வந்து இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தீஞ்ச மாதிரி வந்துருந்தது. கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி செய்யவே கூடாது. இது வந்து அவனில் செய்யக்கூடியது தான். இருந்தாலும் நம்மளுக்காக செஞ்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்காட்ட வீடெல்லாம் அப்படியே வெளியில் எல்லாம் ஒட்டரை இருக்கிறதெல்லாம் அடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு போயிட்டேன். நமக்கு டஸ்ட்டே சேராதுங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இதை அடிச்சுட்டு தான் இப்போ பாருங்கள், இதுக்கு பேசுகிறப்ப கூட கெஸ் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.